ஜப்பான் ஆர்மி இந்த இடத்த ரொம்பவும் கொடூரமான கொலை செய்யக்கூடிய கொலை மாளிகையை தான் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. கடைசியா இரண்டாம் உலக போருடைய இறுதி காலகட்டத்துல ஜப்பான் ஆர்மி பல இடத்துல தோல்வி அடைய ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல ஜப்பான் ராணுவத்தை சேர்ந்தவங்க இந்தோனேஷியா விட்டு தப்பி போக முயற்சி செய்யும் போது உள்ளூர் மக்களால ஜப்பான் ராணுவத்தை சேர்ந்தவங்க சிறைபிடிக்கப்படுறாங்க. அப்படி பிடிக்கப்பட்ட எல்லோரும் உள்ளூர் மக்களால தலையை வெட்டி கொலை செய்யப்படுறாங்க. அந்த சமயத்துல அங்கிருந்து தப்பிச்ச ஜப்பான் ராணுவத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி, இந்த மாளிகை எங்களுக்கு சொந்தம், இங்க யாரையும் இருக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாரு. அப்படி இறந்து போனவருடைய தலை எடுத்து இந்தோனேஷிய மக்கள் ஒரு இடத்துல பதுக்கி வச்சதா சொல்லப்படுது. அந்த தலையை தேடிதான் இன்னமும் அந்த ராணுவ அதிகாரி அந்த கோட்டையவே சுத்திட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இப்ப வரைக்கும் அந்த மாளிகை ஒரு அமானுஷிய மாளிகையா தான் இருந்துட்டு வருது. இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 2007 வருஷம் ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு அங்க நடக்கிற விஷயங்களை பதிவு செய்ய போறாங்க. அப்படி போனவங்களுடைய கேமரால பல அமானுஷ்யமான விஷயங்களும் நிறைய விசித்திரமான உருவங்களும் பதிவானதா சொல்லப்படுது.